வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, சகோதரர்களுக்குள்ள ஏற்பட்ட சொத்து மோதல் உங்களுக்குள்ள நீடித்து இருந்திருக்கும். சொத்து விஷயத்துல ஏற்பட்ட கருத்து வேறுபாடு ஒரு காலத்துல மிகவும் நெருக்கமாக இருந்த சகோதரர்களுக்குள்ள கூட மனதூரத்தை உங்களுக்கு உருவாக்கியிருந்திருக்கலாம். ஏன் அது சிறிய விஷயமாக தொடங்கிய பிரச்சனை பிறரின் தூண்டுதலால பெரிய சண்டையாவே மாறியிருந்திருக்கலாம். நீதிமன்றம், பஞ்சாயத்து, குடும்ப கூட்டங்கள் என பல முயற்சிகள் கடந்திருந்திருக்கலாம். மனசுல இருந்த பாசத்தை விட உரிமை உணர்வு மேலோங்கியதால உறவுகள் பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். இந்த அனுபவம் தான் பணம் மற்றும் சொத்துக்களை விட உறவுகளுடைய மதிப்பு எவ்வளவு பெரியது என்பதை நீங்க உணர வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்திருக்கும். அது உங்க சொத்து விஷயத்துல ஏற்படுற கருத்து வேறுபாடுகளாலேயும், ஏன் உங்க ஒரு நாள் நீங்க மிகவும் நெருக்கமா இருந்த உங்க சகோதரர்களை கூட மனதூரம் உங்க வீட்டுல உருவாகி இருந்திருக்கலாம். சொத்து இந்த சொத்து விஷயத்துல வரக்கூடிய கருத்து வேறுபாடுனாலே உங்களுக்குள்ள. அது மட்டும் இல்லாம சிறிய விஷயமா தொடங்கிய பிரச்சனை இல்லாம இப்ப உங்களுக்கு பிறருடைய மூன்றாம் நபருடைய தூண்டுதல் எல்லாமே பெரிய சண்டையாக மாறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நீதிமன்றமோ, பஞ்சாயத்தோ, குடும்ப கூட்டங்கள் என்ற பல முயற்சிகள் நடந்திருந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையிலேயும். மனசுல இருந்த பாசத்தை விட நீங்க உரிமை உணர்வு மேலோங்கியதால் தான் உறவுகள் பாதிக்கப்பட்டிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இந்த அனுபவம் பணம் மற்றும் சொத்துக்களை விட உறவுகளுடைய மதிப்பு எவ்வளவு பெரியது என்பதை உங்களுக்கு உணர வைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நிலவிருந்திருக்கும். அதாவது உங்களுடைய சொத்து முதல் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் அளவற்ற அன்பையும் பாசங்களையுமே பொழிந்தவங்க தான் நீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல நீங்க ஒரே தட்டுல உண்டு ஒன்றா வளர்ந்த அந்த பாசமும் பரம்பரை சொத்துமே அல்லது சுய சம்பாத்திய சொத்து என்று வரும்போதுதான் சுக்குநூறாவே உங்க வாழ்க்கையில உடைந்திருந்திருக்கும். சகோதரர்களின் சுயநலமும் அவங்க இயக்கியவங்களை தவறான வழிகாட்டுதலுமே உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கை கூட தட்டி பறிக்க பார்த்திருந்திருப்பீங்க. சொத்து முக்கியமில்லை, பாசம்தான் முக்கியம் என்று நீங்கள் நினைத்தாலுமே எதிர் தரப்புல இருந்தவங்க உங்கள் ஒரு எதிரியை போலவே நடத்தியிருந்திருப்பாங்க. நீதிமன்ற வாசலை மிதிக்கும் சூழ்நிலையோ அல்லது பஞ்சாயத்து பேசும் நிலைமையோ உருவாயிருந்திருக்கும். உடன் பிறந்தவங்களே உங்களுக்கு எதிராக நின்று சதி செய்தது உங்களின் இதயத்தை பிளப்பது போன்ற வேதனையை தந்திருந்திருக்கும். கிரகங்களுடைய சாப்பாக பிரிவினை அமைப்புகள் சரியில்லாததால் தான் இந்த சொத்து மோதல் உங்களுடைய அமைதியை முற்றிலுமாவே பறித்து விட்டு இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுக்கு சொத்து மோதல் எப்படின்னு பாத்தீங்கன்னா, உடன் பிறந்தவங்களான சகோதர சகோதரிகளிடம்தான் அளவற்ற ஆசத்தையும் அளவற்ற பாசத்தை நீங்க பொழிந்திருந்திருப்பீங்க நீங்க. ஆனா ஒரு காலத்துல நீங்க ஒரே தட்டுல ஒன்றை வளர்ந்த அந்த பாசமே பரம்பரை சொத்தோ அல்லது சுய சம்பாத்திய சொத்தோ என வரும்போது சுக்குநூறாவே உங்க வாழ்க்கையில உடைந்திருக்கும். ஏன்னா சகோதரர்களுடைய சுயநலமும் அவங்களை இயக்கியவங்களுடைய தவறான வழிகாட்டுதலையுமே உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு கூட அவங்க தட்டி பறிக்க பார்த்து வந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையில. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சொத்து முக்கியம் இல்லை, பாசம்தான் முக்கியம் என்று நீங்க நினைத்தாலுமே எதிர்த்தரப்புல இருந்தவங்க உங்களை ஒரு எதிரியை போலவே நடத்தியிருந்திருப்பாங்க. நீங்க நீதிமன்ற வாசலை மிதிக்கக்கூடிய சூழ்நிலையும், ஏன் பஞ்சாயத்து பேசுற நிலைமையும் உருவாயிருந்திருக்கலாம் அவங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உடன் பிறந்தவங்களாலேயுமே உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய சதி செய்தது உங்களுடைய இதயத்தை பிளப்பது போன்ற வேதனையை தந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம கிரகங்களுடைய பாகப்பிரிவான அமைப்புகள் சரியில்லாதால தான் இந்த சொத்து முதல் உங்களுடைய அமைதியை முற்றிலுமா பறிக்கக்கூடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் நீடித்து இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. மகாலட்சுமி அருளால சேமிப்பு உயரப்போது வாழ்க்கையில. மகாலட்சுமி பரிபூர்ண கடாட்சம் உங்கள் ராசிக்கு கிடைப்பதால வீண் விரயங்கள் கட்டுப்பட்டு சேமிப்பு பழக்கம் மேம்பட போது. இதுவரை கையில் பணம் தங்காம வந்த வழியிலே செலவழிந்த நிலையெல்லாம் மாறும். வங்கி இருப்பு உயரப்போது வாய்ப்புகள் உருவாகும். சீட்டு, வைப்பு நிதி அல்லது தங்கம் போன்ற அசையும் சொத்துக்கள்ல முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு தோன்றப்போது. மகாலட்சுமியோடைய அருள் நிலைத்திருப்பதால வீட்டுல எப்போதும் தானியமும் தனமும் நிறைந்து வழியக்கூடிய சூழல் உண்டாக போது. எதிர்பாராத அதிர்ஷ்ட கதவுகளும் உங்களுக்கு திறக்கக்கூட போது வாழ்க்கையிலேயும். மகாலட்சுமியோட பரிபூர்ண கடாட்சம் அதாவது உங்க ராசிக்கு இப்ப கிடைப்பதால தான் உங்களுக்கு இருந்து வந்த வீண் விரயங்கள் எல்லாமே இப்ப கட்டுப்பட்டு நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கத்தை மேம்படுத்த போறீங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்க கையில பணம் தங்காமையும் ஏன் வந்த வழியிலேயே செலவழிந்த நிலை எல்லாமே இப்ப மாறப்போகுது. ஏன்னா வங்கி இருப்பு உங்களுக்கு உயரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக போகுது. அது மட்டும் இல்லாம சீட்டு, வைப்பு நிதி
தங்கம் போன்ற அசையும் சொத்துக்கள் முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் உங்க வாழ்க்கையில் தோன்றப்போது. அது மட்டும் இல்லாம மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு நிலைத்திருப்பதால தான் வீட்டில் எப்போதும் தானியமும் தானமும் நிறைந்து வழியக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகியிருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட கனவுகளுமே உங்களுக்கு திறக்கக்கூடியதாகவே அமைந்திருக்கும் வாழ்க்கையில. அது உங்க கடந்த காலத்துல நீங்க எவ்வளவே சம்பாதித்தாலுமே கையில் பணம் தங்காமல் போன அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வருமானம், மறுபக்கம் எதிர்பாராத செலவுகளும், அது மருத்துவ செலவுகளோ, என் குடும்ப பொறுப்புகளோ, என் கடன் திருப்பி செலுத்துதல், அவசர தேவைகள் போன்ற காரணங்களாலேயுமே சேமிப்பு என்று எண்ணமே கனவா மாறியிருந்திருக்கலாம் உங்களுக்கு. பலமுறை இந்த மாதாவது சேமிக்க வேண்டும் என்று நினைத்திருந்திருப்பீங்க. சூழ்நிலைகள் அதற்கு இடமளிக்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் இனி அந்த நிலையெல்லாம் படிப்படியாக மாறப்போகிறது. மகாலட்சுமியின் அருளும், சுக்கிர பகவானின் சாதகம் அருள் பார்வையும் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில புதிய ஒளியை மேற்படுத்தப் போது. வருமானம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாம தேவையற்ற செலவுகளும் தானாகவே குறைய தொடங்கும் போது உங்க வாழ்க்கையில செலவிடக்கூடிய ஒவ்வொரு ரூபாயுமே நீங்க சிந்தித்து பயன்படுத்தக்கூடிய நல்ல புத்திசாலித்தனம் உங்களுக்குள்ள உருவாக போகுது. இதுவரை நீங்க வீணா கசிந்து போன பணம் எல்லாமே இனி சேமிப்பா மாறப்போகுது உங்களுக்கு. வங்கி கணக்குல இருப்பு உயர்வதை பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். தங்கம், நிலம், வீடு போன்ற நீண்ட கால சொத்துக்கள்ல முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுது. குடும்பத்துல எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்த தொகை பின்னாளில பெரிய பாதுகாப்பாக அமைய போகுது. வீட்டுல மகாலட்சுமியின் அருள் நிறைந்து வளமும் செழிப்பும் அதிகரிக்க போகுது. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு செய்து நெய் தீபம் ஏற்றி பணம் மனமாற பிரார்த்தனை செய்தால் இருந்த யோகத்தோட பலன் மேலும் வலுப்பெறும் போது உங்களுக்கு. இனி கையில வந்த பணம் கையில் தங்காது என்ற நிலையெல்லாம் மாறி சேமிப்பே செல்வத்தின் அடித்தளம் என்பது உங்க வாழ்க்கையை நிரூபிக்க போகுது. உங்களுடைய இல்லத்துல பொருளாதாரமும் நிலைத்தன்மை உருவாக போகுது. மன நிம்மதி எதிர்காலத்தை நோக்கி முன்னேற போகுது உங்க வாழ்க்கையிலேயும். அது உங்களுக்கு ஒரு பக்கம் வருமானம் வந்தாலுமே மறுபக்கம் எதிர்பாராத செலவுகளோ, என் மருத்துவ செலவுகள், குடும்ப பொறுப்புகளோ, என் கடன் திருப்பி செலுத்தல் போன்ற சிந்தனைகள் உங்க வாழ்க்கையை ஏற்படுத்தியிருந்திருக்கும். அவசர தேவைகள் போன்ற காரணங்களாலுமே நீங்க சேமிக்கணும் என்ற எண்ணமே உங்கள் கனவாவே மாறி இருந்திருக்கும். அது நீங்க பணமுறை இந்த மாதமாவது சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு நினைத்திருந்திருப்பீங்க. சூழ்நிலைகளும் அதற்கு இடமளிக்காமலே உங்க வாழ்க்கையில் இருந்திருக்கும். இனி அந்த நிலை எல்லாமே இப்ப படிப்படியா உங்களுக்கு மாறப்போகுது. ஏன்னா மகாலட்சுமியோட அருளும், சுக்கிர பகவானுடைய சாதகமான அருள் பார்வையுமே உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில புதிய ஒளியை ஏற்படுத்தக்கூடிய போது. அது வருமானம் அதிகரிக்கவோ மட்டுமல்லாம தேவையற்ற செலவுகள் தானாவே குறைய தொடங்க போது வாழ்க்கையில. செலவிடுற ஒவ்வொரு ரூபாயுமே நீங்க சிந்தித்து பயன்படுத்தக்கூடிய நல்ல புத்திசாலித்தனம் உங்களுக்குள்ள உருவாக போகுது. இதுவரை நீங்க வீணாக கசிந்து போன பணம் எல்லாமே இனி சேமிப்பா மாறப்போகுது உங்களுக்கு. வங்கி கணக்குல இருப்பு உயர்வதை பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது. தங்கம், நிலம் செய்யக்கூடிய வாய்ப்பு தங்கம், நிலம், வீடு போன்று நீண்ட கால சொத்துக்கள்ல முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு உருவாகலாம். வீட்டுல மகாலட்சுமியோட அருள் நிறைந்து வளமும் செழிப்பும் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. நீங்க வெள்ளிக்கிழமை நெய் மகாலட்சுமி வழிபாடும் செய்து நெய் தீபம் ஏற்றி மனமாற பிரார்த்தனை செய்தாலே இந்த யோகத்தோட பலன்கள் மேலும் உங்களுக்கு வலுப்பெறப்போகுது. ஏன்னா நீங்க கையில வந்த பணம் கையிலே தங்காது என்ற நிலை எல்லாமே இப்ப மாறி சேமிப்பே செல்வத்தின் அடித்தளம் என்பதை உங்க வாழ்க்கையில் நிரூபிக்கக்கூடிய போது இப்ப வாழ்க்கையில இது அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அவசர தேவைகள் போன்ற காரணங்களாலுமே சேமிப்பு என்று எண்ணமே கனவா மாறியிருந்திருக்கலாம் உங்களுக்கு. பலமுறை இந்த மாதாவது சேமிக்க வேண்டும் என்று நினைத்திருந்திருப்பீங்க. சூழ்நிலைகள் அதற்கு இடமளிக்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் இனி அந்த நிலையெல்லாம் படிப்படியாக மாறப்போகிறது. மகாலட்சுமியின் அருளும், சுக்கிர பகவானின் சாதகம் அருள் பார்வையும் தான் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில புதிய ஒளியை மேற்படுத்த போது. வருமானம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாம தேவையற்ற செலவுகளும் தானாகவே குறைய தொடங்கும் போது உங்க வாழ்க்கையில. செலவிடக்கூடிய ஒவ்வொரு ரூபாயுமே நீங்க சிந்தித்து பயன்படுத்தக்கூடிய நல்ல புத்திசாலித்தனம் உங்களுக்குள்ள உருவாக போகுது. இதுவரை நீங்க வீணா கசிந்து போன பணம் எல்லாமே இனி சேமிப்பா மாறப்போகுது உங்களுக்கு. வங்கி கணக்குல இருப்பு உயர்வதை பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். தங்கம், நிலம், வீடு போன்ற நீண்ட கால சொத்துக்கள்ல முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக போகுது. குடும்பத்துல எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்த தொகை பின்னாளில பெரிய பாதுகாப்பாக அமைய போகுது. வீட்டுல மகாலட்சுமியின் அருள் நிறைந்து வளமும் செழிப்பும் அதிகரிக்க போது. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு செய்து நெய் தீபம் ஏற்றி பணம் மனமாற பிரார்த்தனை செய்தால் இருந்த யோகத்தோட பலன் மேலும் வலுப்பெறும் போது உங்களுக்கு.
இனி கையில வந்த பணம் கையில் தங்காது என்ற நிலையெல்லாம் மாறி சேமிப்பே செல்வத்தின் அடித்தளம் என்பது உங்க வாழ்க்கையை நிரூபிக்க போகுது. உங்களுடைய இல்லத்துல பொருளாதாரமும் நிலைத்தன்மை உருவாக போகுது. மன நிம்மதி எதிர்காலத்தை நோக்கி முன்னேற போகுது உங்க வாழ்க்கையிலேயும். அது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் வருமானம் வந்தாலுமே மறுபக்கம் எதிர்பாராத செலவுகளோ, என் மருத்துவ செலவுகள், குடும்ப பொறுப்புகளோ, என் கடன் திருப்பி செலுத்தல் போன்ற சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்தியிருந்திருக்கும். அவசர தேவைகள் போன்ற காரணங்களாலுமே நீங்க சேமிக்கணும் என்ற எண்ணமே உங்கள் கனவாவே மாறி இருந்திருக்கும். அது நீங்க பணமர இந்த மாதமாவது சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு நினைத்திருந்திருப்பீங்க. சூழ்நிலைகளும் அதற்கு இடமளிக்காமலே உங்க வாழ்க்கையில் இருந்திருக்கும். இனி அந்த நிலை எல்லாமே இப்ப படிப்படியா உங்களுக்கு மாறப்போகுது. ஏன்னா மகாலட்சுமியோட அருளும் சுக்கிர பகவானுடைய சாதகமான அருள் பார்வையுமே உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில புதிய ஒளியை ஏற்படுத்தக்கூடிய போது அது வருமானம் அதிகரிக்கவோ மட்டுமல்லாம தேவையற்ற செலவுகள் தானாவே குறைய தொடங்க போது வாழ்க்கையில செலவிடுற ஒவ்வொரு ரூபாயுமே நீங்க சிந்தித்து பயன்படுத்தக்கூடிய நல்ல புத்திசாலித்தனம் உங்களுக்குள்ள உருவாக போகுது. இதுவரை நீங்க வீணாக கசிந்து போன பணம் எல்லாமே இனி சேமிப்பா மாறப்போகுது உங்களுக்கு. வங்கி கணக்குல இருப்பு உயர்வதை பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது. தங்கம், நிலம் செய்யக்கூடிய வாய்ப்பு தங்கம், நிலம், வீடு போன்று நீண்ட கால சொத்துக்கள்ல முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு உருவாகலாம். வீட்டுல